ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் பார்க்க போறோங்க. ஸோ எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போட்டு லைவுக்கு ரெடி ஆயிடுங்க. கிட்டத்தட்ட ஒர்த்தான ஒரு 50 கேள்வி, சரிங்களா? ஸோ இதுல நிறைய ஷார்ட்கட் கொஸ்டின்ஸும் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷனும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அந்த மாதிரி தான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் ஆயிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க எல்லாருமே. சரி, இன்னைக்கு போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷனோட 50 கொஸ்டின் மட்டும் இல்லாம 50 + 1 சரி 50 × 2 போட்டீங்கன்னா எவ்வளவு 100 இன்ஃபர்மேஷனோட நீங்க கிளம்பிடலாங்க. இன்னைக்கு என்ன சார் சொல்றீங்க? முதல் கேள்வியில இருந்து லாஸ்ட் கேள்வி வரைக்குமே ட்விஸ்ட். படம் ஃபுல்லா எப்படி ட்விஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கொஸ்டின் ஃபுல்லாவே ட்விஸ்டா வச்சிருக்கோம். சரி, அந்த ட்விஸ்டை கண்டுபிடிச்சு அடிச்சு துவம்சம் பண்றீங்களான்றதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் தான் வில்லன், நீங்க எல்லாமே என்னவா போறீங்க? ஹீரோவா போறீங்க. பார்த்து அடிங்க, அடிக்கும் போது ரத்தம் வராம அடிங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது? சார் இன்ட்ரோல எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்களே. ஓகே, தெரியுது. இன்ட்ரோ பண்றப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மேல போயிருக்கணும். மந்தரா வந்து பாத்தீங்கன்னா 2533 மீட்டர்னு வந்திருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானலுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2150 அது வந்திருக்கணும். சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் இது வந்து செகண்ட் பிளேஸுக்கு போயிருக்கணும். வேம்படி சோலை வந்து பாத்தீங்கன்னா 2505 அந்த மீட்டர் வந்திருக்கணும். ஸோ என்ன பண்றோம்? ட்விஸ்ட்னு சொன்னல, அந்த ட்விஸ்ட் தான் இப்போ நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பெஸ்ட் கொடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சரியாக எதுவும் இல்லை அப்படின்றத போட்டிருக்கணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் டி தான் ரைட். நெக்ஸ்ட், கூற்று மற்றும் காரணம். கூற்று காரணம் வைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களும் நிறைய பேர் இருந்திருக்கீங்க. பிரச்சனை இல்லை, ஏன்னா டிஎன்பிசியில் அப்படின்னு கேட்டாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றத கூட்டு காரணம் வச்சிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையை போலின்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது தொடர்ச்சியற்ற மலைக்குன்றுகளாகும். கரெக்ட். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல பென் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல என்ன இருக்காது? தொடர்ச்சியா இருக்காது அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா விட்டு விட்டு இருக்கும். என்ன காரணம்னா, இங்க மலையில் பல இடங்கள்ல உருவாகக்கூடிய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கோம்? இந்திய பெருங்கடலில் கலக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம். அப்ப காரணம் தவறு. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்றத தெரிஞ்சுங்க. மூன்றாவது கேள்வி, தவறான விடையை தேர்வு செய். நீங்க ஆன்சர் போட்டுருங்க, நான் படம் டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப புரியுதுங்களா? தமிழ்நாடு இந்தியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தென் பகுதியில் தான் அமைந்திருக்கு. கரெக்ட். இதன் நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 8°4' 13° 35' அச்சம் வரை பரவி உள்ளது. ஆஹா, தென் வரக்கூடாது. என்ன வந்திருக்கணும்? வட அச்சம். ஏன்னா நம்ம வடக்கு நோக்கி தானே இருக்கோம். ஸோ அதுதான் வந்திருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். அப்ப என்ன கேட்டிருக்கோம்? தவறான விடைன்னு கேட்கிறப்போ 3 மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரியாக பொருந்தி உள்ளது. ஃபோர்த் கொஸ்டின் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கேள்வி. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மார்க் நானே எடுத்துக்கிறேன். அப்ப எதுக்கு சார் வச்சீங்களான்னு கேட்காதீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஐந்தாவது கேள்வி, தவறான விடையை தேர்வு செய். எக்ஸலண்ட்டுங்க. எவ்வளவு ட்விஸ்ட் இருந்தாலும் சரி, எல்லா வில்லனையும் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடியதான் ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சிட்டீங்க. ஸோ 6 பிரிவுகள் கிடையாது, 5 பெரும் பிரிவுகளை கொண்டது. 1 and 2 சரி, 3 மட்டும்தான் என்னவா இருக்கு? தவறாக இருக்கிறது. அடுத்தது, நீலகிரி மலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மலையின் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட டேஷ்
சிகரங்கள் காணப்படுகிறது? எத்தனை சிகரங்கள் காணப்படுகிறதுன்னு கேக்குறேன். 24 உயரம் கொண்ட சிகரங்கள் காணப்படுகிறது. அடுத்து 7வது கேள்வி. காவேரி ஆறு தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் நீளத்தில் பாய்கிறது? கண்டிப்பா நீங்க இது காவேரி ஆறு படிச்சு வச்சுக்க. ஏன்னா இஷ்யூ இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இருக்கு. காவேரி ஆறு பத்தி நம்ம கிட்ட கொஸ்டின்ஸும் இருக்கு. நம்ம இப்ப லைவ் டெஸ்ட்ல சொல்றேன். அடுத்தது கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டில் பாய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி. மிதவெப்ப மண்டல காடுகள் பற்றி சரியான விடையை தேர்வு செய். கேட்டு கேள்வி சரியான விடை. சோ பாத்தீங்கன்னா காடுகள் மரங்கள் குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுகிறது. இது கரெக்டுங்க. என்ன சசப்புன்னு பாத்தீங்கன்னா மிதவெப்ப மண்டல காடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலையே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எங்கெல்லாம் இருக்குன்னா ஆனைமலை, பழனிமலை, நீலகிரி மலை இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிதவெப்ப மண்டல காடுகள். காடுகள் மழை அதிகமாக கிடையாது, குறைவாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, தேர்ட் மட்டும் ரைட். அடுத்து 9th கொஸ்டின். தவறான இணையை கண்டறிக. மலைகள் அந்த மாவட்டங்களை பொறுத்துங்க பார்க்கலாம். இது நம்ம ஆங்கிலேயருக்கு தொடக்க கால கிளர்ச்சியில ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையே இருக்கும் இந்த ஈரோடு சின்ன மலையை மணிப்பணத்தை பறித்ததாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணு பாத்தீங்கன்னா சென்னி மலை வந்து ஈரோடுல வந்து இருக்கும். ஓகேங்களா? எங்க ஈரோடு. அப்போ தவறுன்னு பார்த்தோம்னா அதுதான். அப்ப பெரம்பலூர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பச்சை மலை இருக்குங்க. பெரம்பலூர் திருச்சியிலும் பச்சை மலை இருக்கும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, மீதி எல்லாமே சரி. இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கங்க. 10வது கேள்வி. ஓகே. இதன் தென் சரிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, தெற்கு கைலாயம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேற்காணும் கூற்றுகளால் காணப்படும் மலையை தேர்வு செய். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன மலை? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை என்னது? பொதிகை மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 11வது கேள்வி. தவறான விடையை தேர்வு செய். அவ்வளவுதாங்க. குட் குட் குட். இந்த பாருங்க ஜவ்வாது மலை திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவி உள்ளது. ஜவ்வாது மலையின் பல பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுங்க. இம்மலையின் உயரமான சிகரம் வந்து பாத்தீங்கன்னா மேல்பட்டு. இது ஒரு இன்ஃபர்மேஷனா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்றீங்க? மேல்பட்டு எழுதிங்க. அப்ப தவறுகள்னு பார்க்கும்போது எதுவும் தவறில்லை, அனைத்துமே சரியான பதில் அப்படின்னு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் பொறுத்துக்கு பார்க்கலாம். எந்த மலை எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு? ஓகே, ஜவ்வாது மலை திருவண்ணாமலை. ஓகேங்களா? அடுத்தது சேர்வராயன் மலை சேர்ந்து இருக்குன்னா சேலத்துக்கு தான் போனோம். அடுத்தது கொல்லிமலை. கொல்லிமலையில பில்லி சுனி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இருக்குங்களா? நாமக்கல். பச்சை மலை திருச்சி. இப்பதான் பார்த்தோம். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டி 3 4 1 2 அப்படின்றத எல்லாருமே போட்டு வச்சுக்கணும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கிறது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். 13வது கேள்வி. எந்த மலை ஜவ்வாது மலை மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து காவேரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் ஆற்று வடிநில பகுதியை பிரிக்கிறது? இந்த கேள்வி நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டோம்ல, அதனால அந்த கேள்வி. கொஸ்டின் நல்லா படிங்க. ஜவ்வாது மலை சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து காவேரி மற்றும் பாலாறு ஆகிய வடிநில பகுதிகளை பிரிக்கிறது. காவேரிக்கும் பாலாறுக்கும் நடுவுல நான் என்ன போட்டேன்? கல்ல போட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன மலை? கல்வராயன் மலை. கிளியரா? கல்ல போட்டதுல என்ன போயிடுச்சு? பிரிஞ்சு போயிடுச்சு. கல்வராயன் மலைன்னு தெரிஞ்சுக்க போதும். வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய். என்ன வேறுபட்ட ஒன்று?
பொன்னி, மலட்டாறு, கிளியாறு. இதுல என்ன நான் கண்டுபிடிக்கிறது? சாரி சரிங்க. அதை பத்தி தப்பாங்க. இதெல்லாம் துணையாறுகள். ஏதோ ஒரு ஆறு வேற ஒரு ஆறு துணையாறு அப்படின்றாங்க. சோ அப்ப பொன்னி, கிளியாறு, மலட்டாறு இது மூணுமே பாலாறுடைய துணையாறா பாருங்க. குட். அமராவதி பாத்தீங்கன்னா காவேரியோடைய துணையாறா வந்து நிக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது. மீதி எல்லாமே ரைட். அப்ப வேறுபட்ட ஒன்றுன்னு பாக்குறப்போ டி தான் ஆன்சர் வேறுபட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 15வது பொறுத்துக. சோ இதெல்லாம் நான் ஆன்சரை சொல்ல தேவையில்ல, நீங்களே போட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதாங்க. குட் குட் குட். ஆப்ஷன் 2143 தான் ஆன்சர் ரைட். 16வது கேள்வி, வரிசைப்படுத்துக. வடக்கிலிருந்து தெற்காக. நான் என்ன பண்றேன்னா இந்தியாவுல முக்கியமா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிறேன். இங்க இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆறுகள் எப்படி வரிசையப்படுத்தணும் அப்படின்றத வரிசைப்படுத்த சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 2 3 4 5 தான் வருங்க. ஃபர்ஸ்ட் பாலாறு, செய்யாறு, கொள்ளிடம், வைகை, சிற்றாறு அப்படின்னு சொல்லி தான் வருது. சோ அப்ப ஆப்ஷன் டி தான் ரைட். 17வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய். இதுல என்ன தவறுன்னு பாருங்க. மன்னார் வளைகுடா, பாக் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் வடகிழக்கில் வந்துக்கூடாது, தென்கிழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தபடியாக குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரை. கரெக்ட், இது ரைட்டுங்க. குஜராத் மற்றும் ஆந்திராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது கடற்கரை. 2 மட்டும் தான் சரி. 18வது கேள்வி, ஸ்பீடா வாங்க. ஊட்டி, குன்னூர் ஆகியவை இம்மலையில் அமைந்துள்ள மலை வாழிடங்கள் ஆகும். எந்த மலை? நீலகிரி மலைதான் ரைட். நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்வு செய். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கரெக்ட். இது சுமார் 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதுவும் கரெக்ட். தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. வெயிட் பண்ணுவோம். அரபலீஸ்வரர் கோவில் மலைத்தொடர் இம்மலையில் அமைந்துள்ள புனித தலமாகும். இதுவும் கரெக்ட். அப்ப மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்லவில்லை. என்னது? கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது அப்படின்னு போட்டிருந்ததா என்னது இது ரைட்டா வருது. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பா வருது. 1 2 4 ஆன்சர் ரைட்டுங்க. ஆப்ஷன் சி. 20வது கேள்வி, வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய். ஸ்பீடா. சோ இப்ப என்ன கொடுத்துட்டோம்னா மலை எல்லாமே கொடுத்துட்டோம். ஏதோ ஒரு மலை வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லலாமா? ஓகே, ஈஸி. குட் குட். பாருங்க, இது கிழக்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை, இதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மீதி எல்லாமே என்ன ஆகுது? தவறாகுது. 21வது கேள்வி, பச்சை மலை பற்றி சரியான விடையை தேர்வு செய். அவ்வளவுதான். குட். திருச்சி, தஞ்சை, சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைந்த குன்றுகளாக இது காணப்படுகிறது. கிடையவே கிடையாது. தஞ்சை, சேலம் எல்லாம் பச்சை மலை காணப்படவில்லை. திருச்சி, பெரம்பலூர் மட்டும் தான் காணப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தாவரங்கள் மற்றும் பகுதிகளை விட பசுமையாக காணப்படுவதால் இது பச்சை மலை என்று அழைக்கப்படுகிறது. இது சரியான பதில். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும் தான் சரி, மீதி எல்லாமே தவறு. 22வது கேள்வி. சோ அகைன் மலைகள் மற்றும் அதன் மாவட்டங்களை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்குங்க. இந்த மலைகளுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு. பெரம்பலூர், பச்சை மலை, கன்னியாகுமரி,
மருதுவாழ் மலை திண்டுக்கல். திண்டுக்கல்ல தான் பழனி மலை இருக்கு. தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கிடையாது. வெள்ளையங்கிரி மலை வந்து பாத்தீங்கன்னா கோவையில இருக்கிறது. அவ்வளவுதாங்க. இது போட்டுதான் ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் 23வது. எந்த பகுதிகளில் பல மலை இடை பீடபூமிகள் காணப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மலை இடை பீடபூமிகள் காணப்படும் பகுதி. இதெல்லாம் 10 செகண்ட்ஸ் போதும் சிங்கிள் லைன்ஸ்லாம். குட். ஆப்ஷன் சி நீலகிரி மலை. நெக்ஸ்ட் 24வது கேள்வி. சின்னாறு, மார்க்கண்ட நதி மற்றும் வாணி ஆறு இவைகள் எந்த ஆற்றின் துணை ஆறுகளாக உள்ளது? குட் குட். தென்பெண்ணை ஆற்றின் துணையாறு தான் சின்னாறு, மார்க்கண்ட நதி மற்றும் வாணி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு பாதி ஆஃப் முடிஞ்சிச்சா, மீதி ஆஃப் விளையாடலாமா? பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம். கிழக்கிலிருந்து மேற்காக வரிசைப்படுத்துக. இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரோல் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் தான் வில்லன் ரோல் பார்க்க போறீங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க கூடாதுங்க. தீவுகளை கிழக்குல இருந்து மேற்காக அப்படின்னா என்னன்னா, மேற்கு இங்க இருக்கு, கிழக்கு இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? கிழக்கிலிருந்து மேற்காக இப்படி போனோம் நீங்க வரிசைப்படுத்திட்டு. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா போட முடியும். ஃபர்ஸ்ட் பாம்பன் தீவு கரெக்ட். அடுத்தது குரசடை தீவு, அடுத்தது முசல் தீவு, அடுத்தது நல்ல தண்ணி தீவு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான வரிசையில் அமைந்துள்ளது. அந்த மேப்ல இருக்கும் இது ஆக்சுவலா. மேப்ல இருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் 26வது. பம்பா ஆறு எந்த ஆற்றின் துணை ஆறு ஆகும்? பாம்பா ஆறு. பம்பா கிடையாது, பாம்பா. பாம்பான்னு ஒரு ஆறு இருக்கு. நம்ம பம்பா ஆறுன்றது சபரிமலை போவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது. இந்த பாம்பா ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை மாவட்டத்துல வரக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் துணை ஆறு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 27வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய். சரியான விடையை தேர்வு செய். ஸ்பீட் ஆன்சர் பண்ண போகலாம். பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் உள்ள கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இது ஃபுல்லா அமைந்திருக்கு. ஓகே, இது கரெக்ட். பழனிமலையின் மிக உயரமான சிகரம் வேம்படி சோலை கிடையாது, வந்தராவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். வந்தராவ். அப்ப செகண்ட் மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே என்ன இருக்கு? தவறாக பொருந்தி உள்ளது. நெக்ஸ்ட் 28வது. வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகள் எந்த பீடபூமியில் உருவாகியது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். மதுரை பீடபூமியில் தான் இது உருவாகிறது. 29வது கேள்வி. தவறான இணையை கண்டறி. நீர்வீழ்ச்சிகள். வேலை வாங்கிட்டு என்ன பண்றீங்களோ தெரியாது. இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து நீர்வீழ்ச்சிகளையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. தர்மபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி கரெக்ட். நாமக்கல் ஆகாய கங்கை இந்த இடத்துக்கு போய் வந்தாச்சு. சேலம் கிளியூர் அங்க போனோம், ட்ரை பண்றோம், பார்ப்போம். திருநெல்வேலி திருமூர்த்தி கிடையாது. ஓகேங்களா? திருநெல்வேலியில கல்யாண தீர்த்தம் இருக்கோங்க. என்னங்க? கல்யாண தீர்த்தம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்கும். திருமூர்த்தின்றது திருப்பூர்ல இருக்கும். திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பூர். இதை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப டி தான் தவறு, மீதெல்லாம் சரி. 30வது கேள்வி. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய். சோ பாருங்களேன், இந்த 3வது கொஸ்டின் வைக்கிறோம் பாருங்க, மாறுபட்ட ஒன்றுன்றது. அப்ப மாறுபட்ட ஒன்றுன்றது நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கணவாய்கள். இது மேற்கு தொடர்ச்சி கணவாயா, இல்ல கிழக்கு மலைத்தொடர் கணவாயா, இல்ல இமயமலை கணவாய்களான்னு பார்க்கணும். சோ கொடுத்துக்கிறது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி கணவாய்கள். கரெக்டுங்களா? பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாதுலா கணவாய் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில இருக்க கணவாய். அப்ப பாத்தீங்கன்னா மாறுபட்ட ஒன்றுனா 3 ஒண்ணா இருக்கு, இன்னொன்னு மட்டும் தான் என்ன மாறி இருக்கு? மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப டி தான் தவறான மாறுபட்ட ஒன்றுன்னு தெரிஞ்சுக்க. அடுத்து 31வது கேள்வி. ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க போலாம் வாங்க. இன்னும் 20 நிமிஷம் தான். ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை பகுதியில் பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது. என்ன கொடுத்துருக்காங்க? வடக்கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? தெற்கு தான் ஆன்சர். ரைட்டு. சரிங்களா? தெற்கு. அப்ப என்னாவது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுது. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இம்மலையின் அடிவாரத்தில் காணப்படுகிறது. அப்ப என்னது?
தவறுன்னு கேட்கிறப்போ 1 மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரியா இருக்கிறது. 32வது கேள்வி. அகைன் சரியான விடையை தேர்வு செய். பாலாறு கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் தலக்காவேரா கிராமத்துக்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது. இது கரெக்ட். 50% தமிழகத்திலும் மீதமுள்ள பகுதிகள் கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் பாய்கிறது. கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் பாய்கிறது. ஆந்திரா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆந்திரான்னு வந்திருக்கணும். அப்போ என்னது சரியான பதில் கேட்கிறப்போ 1 மட்டும் தான் சரி. 33வது கொஸ்டின் கூற்று காரணம். நமக்கு கூற்று காரணம் நம்ம கடைசி என்ன போட்டு வந்துருவோம். அப்படிலாம் இது போட முடியாதுங்க. அவ்வளவுதான். குட். மலைத்தொடர் தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய்கள் காணப்படுகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. சோ அப்ப ஆன்சர் சரியான விளக்கமாகும். இது கரெக்ட். 34வது தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது? தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி. அவ்வளவுதான். குட் குட். அப்போ இந்தியாவில் அதிக மழை தரும் பகுதினா சிறப்புஞ்சி போட்டுருவீங்க. தமிழ்நாட்டில் கேட்கிறப்ப சின்ன கல்லார் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா மழை தருகிறதாம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஸ்பீடா கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். கூற்று காரணம். சரி, கூற்று 1, கூற்று 2. சரியான கூற்றை தேர்வு செய்து கொடுங்க. ஓகே, குட் குட் குட். சோ அப்ப தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல் சோழமண்டல் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் மணல் குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டான பதில் தான். சோ அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரியாக பொருந்தியுள்ளது. நெக்ஸ்ட் 36வது கேள்வி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது? இதெல்லாம் டைமே தேவையில்ல சார். குட். சேலம் மாவட்டம். 37வது கேள்வி. அகைன் கூற்று காரணம். ஸோ காரணம் கொஞ்சம் கீழே இறங்கிக்கணும். கொஞ்சம் கூடாது. டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கூற்று காரணம். தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றாறுகள். ஆமாங்க, தமிழ்நாட்டுல தாமிரபரணி ஆறு வற்றாத ஆறு. ஏன்னா தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவ காலங்களிலும் மழை பெறுவதால் இது வற்றாத ஆறாக உள்ளது. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கமே ஆகும். 38வது கேள்வி. ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஊட்டி வேற, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை எந்த தருணத்தில் அமைந்துள்ளது? ஸ்பீடா. அவ்வளவுதாங்க. குட். சேர்வராயன் மலைத்தொடர். 39வது கேள்வி. காவேரி ஆற்றை பற்றி தவறான விடையை தேர்வு செய். ஏன்னா காவேரி ஆறு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? சோ ஈஸியா முடிச்சிருங்க. 12 கேள்வி தான் பாருங்க. திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆறு 2ஆக பிரிந்து வடகிளை வந்து கொல்லேறு என்றும் தென்கிளை வந்து பாத்தீங்கன்னா காவேரி என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் காவேரியா வந்திருக்கும். தென்கிளை தான். சோ வடகிளை வந்து பாத்தீங்கன்னா கொல்லேறு அல்லது கொள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். சோ அப்ப டி மட்டும் தான் தவறு. இது எல்லாமே சரியாக பொருந்துள்ளது. இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின். தவறான விடையை தேர்வு செய். பாருங்க, தவறுன்னு பாக்குறப்போ மோயர் ஆறு இப்பீடபூமியை இந்த பீடபூமியை சிகூர் பீடபூமியிலிருந்து பிறக்கிறது. சிகூர் கிடையாதுங்க, மைசூர் பீடபூமியிலிருந்து பிறக்கிறது. அப்பதான் இருக்கணும், மைசூர் வந்துருக்கணும். 3வது மட்டும் தான் தப்பு. ஃபர்ஸ்டும் செகண்டும் சரியான பதில். நெக்ஸ்ட் 41வது கேள்வி. கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறு எந்த ஆறு? சோ கூவத்தூருக்கு அருகே போயிட்டு இதுனா வங்காள விரிகுடாவில் கலக்குதான் இந்த ஒரு ஆறு. துவம்சம் பண்ணிருப்பீங்க நீங்க. குட்.
பாலாறு. நெக்ஸ்ட் 42வது கேள்வி. தவறான விடையை தேர்வு செய். மேபி எதுவும் தவறு இல்லாம கூட இருக்கலாங்க. அப்படிதான் நான் என்ன பண்ணுவேன், உங்க மனசு மைண்ட்ல உட்கார்ந்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சோ தமிழகம் பாருங்க, கடகரேகைக்கு தென்பகுதியில் அமைந்திருப்பதால் அதிக வெப்பநிலையை பெறுகிறது. இப்பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தென்பகுதி முன் பருவமழையும் வெப்பச்சலன மழையும் காணப்படுகிறது. இதுவும் கரெக்ட். அப்ப பொதுவாக வெப்பநிலையானது 50 டிகிரி கிடையாது, 30 டிகிரியிலிருந்து தட்ஸ் கால்ட் 30 டிகிரிலிருந்து 40 டிகிரி வேறுபடுகிறது. அந்த டைம்ல மாறுபடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாம் சரி. 43வது. வடக்கில் ஆனைமலையோடும், தெற்கில் பழனி மலையோடும், தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மலையோடும் மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் இணைகின்ற மலை எது? ஆனையில போய் பழனியை பார்த்து ஆண்டி ஆகி ஏலக்காய் வாங்கின்னு வந்தேன். அதான் ஸ்டோரி. ஆனையில போனவன் பழனியில போய் பார்த்து பழனியில இருந்து ஆண்டி ஆகி ஆண்டில இருந்து போய் ஏலக்காய் வாங்கிட்டு வந்த ஏலக்காய் மலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மலைகளோடும் இணைகிறது. நெக்ஸ்ட் 44வது கூற்று மற்றும் காரணம். வாங்க ஸ்பீடா, இன்னும் 6 கொஸ்டின் தான் பாருங்க. சோ கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படியே டைரக்டாவே போட்டுக்கலாங்க. தெரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 45வது கேள்வி. பின்வரும் வாக்கியங்களை கவனி. வால்பாறை மலை வாழிடம் காடம்பரை நீர்மின் நிலையம் இப்பகுதியில் அமைந்துள்ளது. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. மேற்கண்ட வாக்கியங்களை கவனித்து சரியான மலையை தேர்வு செய். கண்ணை மூடிட்டு தேர்வு செய்யும் சார். ஏன் சார் சரியான பதில் தேர்வு? கண்ணை முன்னா என்ன எனக்கு ஆனைமலை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? பொதிகை மலையில் அமைந்துள்ளது. 47வது கொஸ்டின். பொறுத்துக. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தமிழ்நாட்டுடைய எல்லைகள் கேட்டிருக்கும்பா. தமிழ்நாடு எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டுடைய எல்லைகள் நீங்க சொல்லி ஆகணும். இந்த பாகுபலி படத்துல சொல்லுவாங்கல்ல, குமரி, பழவேற்காடு, ஆனைமலை, கோடியக்கரை. முடிஞ்சுச்சா பாருங்க. So ஆப்ஷன் பி 2 1 3 4 தான் ஆன்சர் சரி. நெக்ஸ்ட் 48வது கேள்வி. வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் எந்த சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில் மலையாச நிலையம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. வடக்கா, தெற்கா, கிழக்கா, மேற்காண்டு? என்னது? தெற்கு சரிவுகளில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் ரைட். 49வது கேள்வி. இது எங்க படிச்சதே இல்ல சார்லாம் சொல்லக்கூடாதுங்க. வெள்ளி கடற்கரை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அது எப்படி நான் ஒரு மார்க் ஜெயிக்காம போயிடுவேன் உங்ககிட்ட. ஆனாலும் இதையும் கரெக்டா போட்டுருவீங்களே. வெள்ளி கடற்கரை கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 50வது கேள்வி. தமிழ்நாட்டில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாவட்டங்களை தேர்வு செய். குட். ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு வரிசையில கரெக்டா இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப வந்து ஆப்ஷன் டி தான் சரியா. சோ வெற்றிகரமா 50 கேள்விகளுக்கும் கடைசி வரைக்கும் ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்து எக்ஸாம் வந்துடுச்சு. உங்க 50க்கு எவ்வளவு மார்க்ன்றத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்பீடா மார்க்கை பார்த்தலாம். லாஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு போய். ஓகே கைஸ். ஸோ பத்திரமா போயிட்டு தூங்க. நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.